ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இடித்த பூண்டு 4 பல், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோடனே கோவக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் நான் எடுத்துருக்கேன். கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கோவக்காய் இது மாதிரி நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்தோடனே நம்ம வறுத்து அரைச்ச பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்மளோட கோவக்காய் ஃப்ரை தயார்.